Hello guys, welcome to module number 1.6 in rough and finish turning in CNC simulation programming. This video we are going to see about rough and finishing turning. Rough and finishing turning அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டர்னிங்கில் இது வரைக்கும் நம்ம ஸ்டெப் டர்னிங், டேப்பர் டர்னிங், ஸ்ட்ரைட் டர்னிங் மூணுமே பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு ஒர்க் பீஸில் டேப்பர் டர்னிங், ஸ்ட்ரைட் டர்னிங் ரெண்டுத்தையுமே நம்மளால் ஒரே ப்ரோக்ராமில் அக்யூமுலேட் பண்ண முடியுங்கிறது நமக்கே தெரியும். இப்போது ஒரு டர்னிங் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஃபினிஷிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த பாதையில் வந்தோமோ அதே பாதையில் ஃபார்வர்ட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம நார்மல் லேத் மிஷினில் ஒரு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் இப்போது இந்த ப்ரோக்ராமிங்கிற வார்த்தையை எடுத்துப்போமே, இங்கே ஜிலேருந்து பி வரைக்கும் அப்படியே ஜஸ்ட்டு மூவ் பண்ணி மிஷினிங் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வரும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த பிஆர்ஓ அப்படிங்கிறதுலேருந்து நேராக இப்படி வந்து ஜஸ்ட்டு வெளில எக்ஸிட் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் லேத் மிஷினில் நம்ம என்ன பண்ண முடியும், கேரேஜ் வீலில் சுற்றுறது மூலமாக ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்லையும் போக முடியும். ரிட்டன் ஸ்ட்ரோக்கில் அப்படியே கடைசியாக ஃபினிஷிங்கில் மட்டும் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு ஒரு டாலரன்ஸ் வச்சு எடுப்போம். அது நம்மளால் பண்ண முடியும். சிஎன்சி மிஷினை பொறுத்த மட்டும் அது ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் போகும். போய் முடித்தோன்னே என்ன பண்ணும், திருப்பி பழைய பொசிஷனுக்கு ரிட்டன் ஆகிடும், குயிக் ரிட்டன் ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போ சிஎன்சி மிஷின்லேயே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணலான்னா ப்ரோக்ராமிங் சைக்கிளில் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் போக முடியும். முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக இங்கே ரைட்லேருந்து மறுபடியும் லெஃப்ட்டு கூட வந்து என்ன பண்ண முடியும், அந்த சர்ஃபேஸை ஃபினிஷிங் பக்காவாக கொடுக்க முடியும். அதற்கான ப்ரோக்ராமிங் சைக்கிளும் நம்மக்கிட்ட ப்ரீலோடடாக இருக்குது. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் G70 அண்ட் G71 சைக்கிள் அப்படிங்கிற அந்த ரெண்டு சைக்கிள் மூலமாக இதை நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இப்போது G70 G71 தான் அதை பண்ண முடியுமா, G0 G1 இந்த கோட் பண்ணி நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். G0 G1 அப்படிங்கிற கமெண்ட் மூலமாக நம்மளால் அதை கன்ஃபார்மாக கொடுக்க முடியும். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா G70ங்கிறது சிம்பிளிஃபிகேஷன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டே தவிர காம்ப்ளெக்ஸிவாக நம்ம பக்கமாக எழுதினாலும் ஒன்று தான், சிம்பிளாக எழுதினாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதன்படி தான் நம்ம போக போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த மட்டும் G70 சைக்கிளை நான் எப்போதும் போல் கம்ப்ளீட்டாக ஒரு G70 சைக்கிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா இதை மேனுவலாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவையும் நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம G70யோட ஆக்சுவல் சைக்கிளையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் என்ன செய்ய முடியும், மேனுவல் ஸ்ட்ரோக்கில் கொடுத்தா எப்படி போகலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம் we are going to the video now. So this is the layout and specification. இந்த layout and specification பொறுத்த மட்டும் 60க்கு 40 இருக்கிற இந்த பீஸில் 30 × 30 mm இங்கே 30 mm வெயிட் பண்ணிவிட்டு இங்கே 20 mmக்கு டேப்பர் அடிக்கணும், 10 mmக்கு ஸ்ட்ரைட் டர்னிங் எடுக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் 10 mm ஸ்ட்ரைட் டர்னிங்க்கு 10 mm டயாமீட்டர், இங்கே 20 mm டேப்பர் டர்னிங்க்கு இந்த சைடு 30, இங்கே 10, இங்கே 30யும் இங்கே 10ம் இருக்கிற மாதிரியான டேப்பர் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், முதல்ல எடுத்தோடனே இந்த பீஸை 30 வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டேப்பர் அடிக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா டேப்பர் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் இருக்கிறதுனால என்ன செஞ்சாகணும், முதல்ல 30 mmக்கு டோட்டலாக எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 டேப்பர் கொடுக்கணும் அப் டு 10 mm. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லெட் அஸ் கோ டு த ப்ரோக்ராம். G28U0W0 ஃபார் டூல் டேக்கிங் அவே, பொசிஷனை டூல் டேக் பண்ணுறதுக்கு. M6 T1, M6 ஃபார் டூல் சேஞ்ச், T1 ஃபார் செலக்ட் நம்பர் டூல் நம்பர் 1, M3 S1000 ஸ்பிண்டில் ரொட்டேட் கிளாக் வைஸு 1000 RPMல சுற்றணுங்கிறதுக்கான கமாண்டு. G00 50 Z2 X50 Z2 அப்படின்னா இங்கே 40 இருக்குது, 50, 2. ஸோ இந்த பாயிண்டில் அது போய் ஃபஸ்ட்டு டூவில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். G71 U0.5 or 0.5 அப்படின்னா G71 இஸ் நத்திங் பட் யுவர் கேண்ட் சைக்கிள். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்கணும். அதாவது ஒரு மிஷினிங் பண்ணி மூவ் பண்ணோம், மிஷினிங் பண்ணி மூவ் பண்ணோம், மிஷினிங் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படிங்கிற கமாண்டை நம்ம கொடுக்குறோம். அதில் என்னென்னா U0.5 or 0.5 அப்படின்னா எக்ஸுக்கும் 0.5 mm டாலரன்ஸு, இசடு 0.5 mm டாலரன்ஸ். அது என்ன சார் டாலரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் 0.5 மூவ் பண்ணணுன்னு அர்த்தம். இசடை பொறுத்த மட்டும் 0.5 மூவ் பண்ணணுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கட்டுக்கும் இன்னொரு கட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 0.5 இருக்கணும் அப்படிங்கிறதான் அதோட மீனிங். இதில் நம்ம வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு நம்ம கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணுறோங்கன்னா அடுத்த லைன் கொடுக்குறோம். ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னா G71 P10 Q20 U0.5 W0.5 F10 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்னென்னா கேண்டு சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
P10 அப்படின்னா லைன் நம்பர் 10ஐ எக்ஸிக்யூட் பண்ணு. Q20 அப்படின்னா லைன் நம்பர் 20 அதாவது N20 அந்த லைனை ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல ஃபஸ்ட்டு 10th நம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணு. ஆனால் ப்ரொவைடட் என்னென்னா யூவோட வேல்யூ 0.5 இருக்கணும், டபிள்யூவோட வேல்யூ 0.5 இருக்கணும். ஸோ ரெண்டுத்தோட டாலரன்ஸும் 0.5 இருக்கணும், ஃபீடு 10 இருக்கணும் அப்படிங்கிறது இதோட கணக்கு. ஸோ இது எதுபடி வருது, எங்கே போகுது, என்ன ஆகுதுங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு புரியல இல்லையா? இப்போ நமக்கு இது புரியணும்னா நமக்கு 2 விஷயம் முக்கியம். P10 அப்படிங்கிறது என்ன, Q10ங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஸோ விச் இஸ் N10னா என்ன, N20னா என்னன்னு புரியணும். அதான் அடுத்த பேஜில் இருக்கும் பார்ப்போம். ஸோ N10 இருக்குது, N20 இருக்குது அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். N10 இஸ் நத்திங் பட் G1 X30 Z-30 F10. அதாவது எக்ஸோட வேல்யூ 40 இருக்கா, இங்கே 30, இசட்டோட வேல்யூ -30. 30 × 30 அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 30லேருந்து 30 நம்ம என்ன பண்ணணும், கிரைண்டு பண்ணணும். அந்த N10ங்கிறது எவ்வளோ ஃபீடில் 0.5 mm டாலரன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், 0.5 கட் பண்ணணும். அப்போது 30 - 40 10, அந்த 10ஐயும் 0.5 கட் பண்ணுறோம். 0.5 கட் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், ஒரு 10 சைக்கிளில் அதை கட் பண்ணுறோன்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து X20 Z-10, அதுலேருந்து X20 போய் Z -10. முதல்ல இது என்ன பண்ணுறோம், இது என்ன மீனிங் பண்ணுது அப்படின்னா இந்த ஷாஃப்டை ஒரு ஸ்டெப்டு ஷாஃப்டாக தான் முதல்ல கொடுக்குது. முதல்ல X30, 30, -30 அப்படிங்கிறது ஒரு டேர்னிங்கு, 20, -10ங்கிறது இன்னொரு டேர்னிங். 2 ஸ்டெப் டேர்னிங் தான் பண்ணதுக்கு அப்புறமா N20 சைக்கிளில் G00 U0 W0 இந்த லைன் நம்பர் 20ங்கிறது மறுபடியும் 0க்கு மூவ் பண்ணிவிட்டு இங்கே G70 சைக்கிளில் மறுபடியும் கொடுக்குறோம். அது என்ன ரிவர்ஸ் சைக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே N10ல் கொடுத்தோம் இல்லையா, 30லேருந்து -30க்கு இப்படி போகும். இங்கே என்ன பண்ணுது, G70 இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் சைக்கிள். அது நேராக இங்கே 30க்கு -30ல் போய் ரிவர்ஸ்லேருந்து திருப்பி வரணும் அப்படிங்கிறதான் சொல்லுது. ரிவர்ஸ்லேருந்து இந்த சைக்கிள் ஃபார்வேர்டில் போகிற சைக்கிளை ரிவர்ஸில் பண்ணு வித் 0.5 டாலரன்ஸு ஃபீடு 10 அப்படின்னா என்ன அர்த்தம், 10 ஃபீடு கொடுக்கும். 10 ஃபீட்லையும் ரிவர்ஸில் என்ன செய்யணும், 0.5 ஸ்டெப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா G20 டூல் டேக் M9 கூலண்ட் ஆஃப் M5 ஸ்பிண்டில் ஆஃப் M30 ப்ரோக்ராம் எண்டு. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. இதை நான் அப்படியே ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பண்ணும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் us go to the program now. So regarding the program, so this is your program. இந்த ப்ரோக்ராம் படி ஃபீடு வேல்யூஸ் நம்ம 0.1 தான் கொடுத்துருக்கேன். 10 ஃபீடுன்னு அங்கே இருக்கும், பட் நம்ம 0.1 தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளோட புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே எல்லாமே 0.1 ஃபீடில் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் யோர் டைம் ஐ எம் கோயிங் டு த ப்ரோக்ராம் ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் கிளியராக கவனிச்சுங்க. ஓகேவா? ஸோ வித் ஸ்டார்டிங் த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இதை நான் ஜூமிங் கூட எதுக்காக கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் கையோடு இருந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எப்படிங்க நான் ஏன் சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு G71 சைக்கிள் ஆக்டிவேட் ஆகுது, P10 Q20 இது ஸ்டார்ட் ஆகுது. P10 பொறுத்த மட்டும் என்னென்னா ஜஸ்ட்டு இதுக்கு முந்தின சைக்கிள் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.5 கட் பண்ணணும். அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டூலே டச் பண்ணல, நேராக போயிட்டு திருப்பி ரிட்டன் வருது. எங்கேருந்து 48X, அதுலேருந்து Z -10. இது 10 சைக்கிளில் பொறுமையாக போகுது. ஸோ 49 ஆரம்பித்து 47, அடுத்து 46 -10, நெக்ஸ்ட்டு 45. ஸோ இது மெட்டீரியலே நம்ம டச்சே ஆகலை. எதனால் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் அப்படியே ரீசன் சொல்கிறேன். 44 போகுது. த நெக்ஸ்ட் சைக்கிள் 43. ஏன்னா 40 தான் நமக்கு டச்சே இல்லையா, அது பாட்டுக்கு வெளியில் அவுட்டரில் மூவ் ஆகிட்டே இருக்குது. இது ஏன் மூவ் ஆகிட்டுருக்குங்கிற ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன், அதை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 42, அடுத்து 41, லாஸ்ட்டாக 40ங்கிறது தான் நமக்கு டச்சிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த டச்சிங் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எத்தனை சைக்கிள் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10.
இன்னும் ஒரு 10 சைக்கிள் நம்ம எடுத்தோம்னா மொத்தம் 20 சைக்கிள்ஸ். ஏன்னா நம்ம 0.5 ஃபீடு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுது, 0.5 அது அவுட்டர்லேருந்தே எடுக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 50,2ன்னு கொடுத்தோம் இல்லையா, அதனால் 50,2ங்கிறது இதோட கேண்டு சைக்கிள் ஆப்ரேஷனை அவுட் சைட்லேயே ஒரு டெமோ அடிச்சுட்டு தான் என்ன பண்ணுது, நேராக மெட்டீரியலுக்குள்ளே போகும். இங்கே மெட்டீரியல்லேருந்து 0.5ல் ஸ்டார்ட் பண்ணால் மெட்டீரியல் பாதி வரைக்கும் போயிடும். அதனால் அது ஒரு கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, அவுட் சைடில் ஒரு 10 சைக்கிளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னர் சைக்கிள் வருது பாருங்கள். அடுத்து நேராக 40லேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். இட் இஸ் 10. அடுத்து 38. எல்லாமே 2 லைன்ஸாக இப்போ கட் ஆகும். அடுத்து 37, 36 வரும். அடுத்து இட் இஸ் 36, -10. நம்ம கொடுத்தது 30 - 30 கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ 30 - 10 தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். கடைசி சைக்கிளில் 30 - 30 போகும். 35. நெக்ஸ்ட்டு 34th சைக்கிள் போகுது. இதை நான் ஃபீடு நிறையா கொடுக்கலாம், பொறுமையாக கொடுக்கறதுக்கு காரணம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கிடைக்குமேங்கிறதுக்காக தான். இட் இஸ் 33 நவ். கிட்டத்தட்ட எவ்வளோ சைக்கிள் போயிருக்கு, 17 சைக்கிள் போயிருக்கு. இதான் இப்போ 18 சைக்கிள் 32. 20 சைக்கிள்ஸ் இன்ட்டு 0.5ன்னு போட்டு வைங்க. அந்த 10 mm குறைக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்டெஃபோர்ட் எடுக்கும். 31. அடுத்து 30வது சைக்கிளில் டேரெக்டாக போகும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வி ஆர் மூவிங். இப்போ 30 வந்துட்டோமா. இப்போ 30லேருந்து இப்போ எந்த சைக்கிள் போகுதுன்னு பாருங்கள். ஸோ அப் டு 30. இப்போ கட் பண்ணுறது டேரெக்டாக Z -30 வரைக்கும் போகும். அந்த 0.5லேருந்து டேரெக்டாக அப் டு -30 வரைக்கும் போகும். ஸோ இப்போ என்ன பண்ணுச்சு, -30 போயிட்டு இப்போ ரிட்டன் வருது, குயிக்கில் ரிட்டன் வருது. இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் சைக்கிள் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த Q20ங்கிற சைக்கிளுக்கு அப்புறம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும் பாருங்கள். ஏன்னா X20, ஏன்னா இந்த வேல்யூ படி X20 -10 அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் இல்லையா ஆஸ் பர் தி சைக்கிள். இந்த சைக்கிள் முடிஞ்சோடனே நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ என்ன, X20 Z -10 இருக்கு இல்லையா, இந்த X20 Z -10 தான் இப்போ அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, see this -10 வரைக்கும் தான் போகும். இப்போ இதை அப்படியே என்ன பண்ணும், இந்த 20லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக க்ளோஸ் பண்ணும். இங்கே ஒரு ரீவ் வருதா, ஸோ இந்த டாப்புக்கும் இந்த பாட்டம் ரீவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 0.5. ஸோ 0.5 தான் கட் பண்ணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து 28ல் இது போய் முடிகிற இடம் 24லேயே முடிச்சிடுது. இப்போ அடுத்து 27ல் கட் ஆகுது. இசடோட வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. 27 லாஸ்ட்டாக 24ல் இருந்துச்சா, திஸ் இஸ் கோயிங் அரவுண்ட் 22.5. அவ்வளோதான். இப்போ அடுத்து 22. இப்படி 0.5 ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் நமக்கு என்ன பண்ணும், இந்த டாலரன்ஸ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டாலரன்ஸ் லிமிட்டில் கிளியராக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதற்காக தான் இந்த வழி. இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராமே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரோக்ராம் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பிங் ஷாஃப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டெப் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராமை இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் அஸ் மூவிங். அடுத்து 25ல் இப்போ இது எவ்வளோ வரணும்னா, எக்ஸோட வேல்யூ 20 வர்ற வரைக்கும் என்ன பண்ணுன்னா, இங்கே 20 - 10ன்னு வர வரைக்கும் அது தானாக அந்த 0.5 ப்ரோக்ராமிங்கில் வரும். இப்போ 24 போகும்போது எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா -16.5. அடுத்து இப்போ 16. ஸோ இந்த ஆர்டரில் தான் 0.5 நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட். 23க்கு 14 வந்துடுச்சு. அடுத்து 22. ஸோ 22லேருந்து டேரெக்டாக போகும்போது இட் வில் கோயிங் வரும் 12.5. இங்கே 21 -10.5ல் நிற்கிது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த 2ல் லீனியராக மூவ் ஆகாமல் கிராஸில் மூவ் ஆகுது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தட் Q20ங்கிற லைன் என்னத்தை ஃபியூஸ் பண்ணியிருக்கு, N20ங்கிற லைன் என்ன ஃபியூஸ் பண்ணியிருக்கேன்னா, G70 இந்த N10 ரிவர்ஸ் சைக்கிளாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான வழி. G71 இஸ் நத்திங் பட் அ கேண்டு சைக்கிள். N20யும் N10யும் 20யும் ஆக்டிவேட் பண்ணும். 20 இஸ் நத்திங் பட் யுவர் ரிவர்ஸ் சைக்கிள். ரிவர்ஸ் சைக்கிள் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த N10ஓட வேல்யூவை ரிவர்ஸில் கொண்டு போகும். அதுதான் இப்போ பண்ணுது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் அவுட். இப்போ ரிவர்ஸில் நேராக போய் இந்த டர்ன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டர்ன்ஸை அப்படியே ஜஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும். தட் வில் பி லுக்கிங் லைக் அ டேப்பர். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களோட ஃபீடே டூலோட மூவ் பார்த்தீங்களா இல்லையா, நமக்கு ஒன்று எக்ஸில் போகும் இல்லை ஒயில் போகும். இப்போ இந்த டூலு Z டைரெக்ஷனில் உங்களுக்கு கிராஸில் போயிட்டுருக்கு. ஸோ சி தட் கிராஸில் போய் டச் பண்ணிவிட்டு 1 by 1 அந்த டர்ன்ஸ் எல்லாமே மறையுது பாருங்கள். ஸோ த டர்ன்ஸ் ஆர் பீன் டிஸப்பியரிங். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களோட டோட்டல் மெட்டீரியல் ஒரு கரெக்டான மெட்டீரியலாக
ஃபினிஷ்டு மெட்டீரியலாக உங்களுக்கு வருது. ஸோ இதுக்காக தான் இதோட ஒர்க்கே போகுது. இங்கே தான் N20. ஸோ G70 சைக்கிள் முடிஞ்சிருச்சு. M5 M30. அப்போ என்ன ஆகுதுன்னா இதோட டூல் மெஷினிங் போஸ்ட் இது வரைக்கும் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபீல்டில் போயிட்டு வரும். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் தி மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஃபினிஷ். சர்ஃபேஸ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனாக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜூமிங்லாம் பண்ணி ரொட்டேட்லாம் பண்ணி காட்டுறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ரஃப் அண்ட் ஃபினிஷிங் டர்னிங் வில் பி யூஸ்ஃபுல். இப்போது இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்ட்ரைட் மெட்டீரியல் அதுக்கப்புறம் டேப்பர் வைக்கலாம். ஓகேவா? ட்ரில்லிங்கில் யூஸ் பண்ணலாம். ட்ரில்லிங்குள்ளார இருக்கக்கூடிய போரிங் யூஸ் பண்ணலாம். ட்ரில் பிட் சர்க்குலர் பண்ணக்கூடிய போரிங்கு, கவுண்டர் போரிங், இந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸுமே நம்ம இதிலே பண்ணலாம். சரிங்களா? இன்னும் நிறைய எக்ஸசைஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணிகிட்டு இருக்கோம். இஃப் டைம் பெர்மிட்ஸ் இதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்களே ப்ரீலோடராக கொடுக்குறாங்க. அதையும் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராமோட ஸ்டெப்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கோம், என்னென்ன அல்காரிதம் செக் பண்ணுங்கள். ஃபீடை நீங்கள் என்ன பண்ணலாம், 0.1 இருக்கிறத 10ன்னு மாற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்பீட் நல்லா கிடைக்கும். அந்த ஸ்பீடில் கூட நீங்கள் எப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ரஃப் அண்ட் ஃபினிஷிங் டர்னிங் வில் பி சிமுலேட்டர் இன் அவர் CNC சிமுலேஷன் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். ஓகே, ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஆப்போட லிங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸசைசஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா பொறுமையாக ரோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம்ஸை சைமல்டேனியஸாக நீங்கள் ஆப்பில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ as usual, please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.